Welcome back, friends. In the fact of the day, a property of infinite sets. Fact another, every infinite set is equivalent to a proper subset of itself. So, if you take any infinite set and if you take a proper subset of this infinite set, then we are saying that their cardinalities are one and the same. இப்போ இந்த ஃபேக்டை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த ஃபேக்ட்டுக்கான டீட்டெயில்ஸ்லாம் என்ன பண்ணிட்டோம், ஃபேக்ட்லேயே சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணி இந்த இடத்துல சிம்பிளாக ரீகால் பண்ணிக்கலாம். டீட்டெயில்டாக ரீகால் பண்ணோம்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். ஆர் இந்த வீடியோவோட எண்டில் ஆர் முன்னாடியே உங்களுக்கு எங்கே வரும் அந்த வீடியோ போய் கார்டை போய் பாருங்கள். இப்போ டூ செட்ஸ் வந்து ஈக்விவேலன்ட் செட்ஸ் ஆர் ஈக்விநியூமரஸ் செட்ஸ் ஆர் செட்ஸ் ஆஃப் சேம் கார்டினாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பாருங்கள், two sets A and B are said to be equivalent. That means they have the same number of elements. அதுதான் equinumerous-ம் அதே தான், or same cardinality அதே தான். If எப்போ equivalent சொல்லுவோம், if there is a bijection. Bijectionலாம் தெரியும் உங்களுக்கு, 1 to 1 and on to. Bijection between யாருக்கும் யாருக்கும், ஏக்கும் பிக்கும் இடையில ஒரு bijection இருக்கணும். Bijectionனா there must be a function between A and B which is both 1 to 1 as well as ஆன் டூ இருக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், 1 2 3 4 இங்கே என்ன இருக்குது, ஏபிசிடி. இப்போ ரெண்டு செட்லேயும் நாலு எலிமெண்ட் தான் இருக்குது பாருங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஏக்கும் பிக்கும் இடையில ஈஸியாக ஒரு பைஜெக்ஷன் உண்டு பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஏக்கு போகலாம், 2 பிக்கு போகலாம், 3 சிக்கு போகலாம், 4 டிக்கு போகலாம். அதே மாதிரி செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஏ அண்டு பிங்கிறது ஈவன் நம்பர்ஸு, சரிங்களா? அதுக்கும் ஒரு பைஜெக்ஷன் கொடுக்கலாம். அந்த பைஜெக்ஷன் இந்த பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x ஃபார் எவரி எக்ஸ் இன் என். இதுதான் வந்து அந்த கரஸ்பாண்டிங் பைஜெக்ஷன். அப்படின்னா அர்த்தம், இந்த ரெண்டு செட்லேயும் சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே என்னும் ஜெட்டும் தே ஆர் ஆஃப் சேம் கார்டினாலிட்டி. போத் என் அண்ட் ஜெட் ஆர் ஈக்விநியூமரஸ். அது எப்படி, அதுக்கான பைஜெக்ஷன் என்னென்னா இந்த பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஓவர் டூ வென் எக்ஸ் இஸ் ஈவன் அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஓவர் டூ வென் எக்ஸ் இஸ் ஆடு. இப்போ எக்ஸ் ஈவனாக இருந்தது வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே 2 கொடுத்தீங்கன்னா 2 ஓவர் 2 1 ஆகிடும், 4 கொடுத்தனா 2 ஆகிடும். அப்போ ஈவன் நம்பர்ஸ் எண்ணில் இருக்க ஈவன் நம்பர்ஸ்லாம் 1 2 3க்கு மேப் ஆகும், ஜெட்டில் இருக்க 1 2 3க்கு மேப் ஆகும். என்னோட ஆட் நம்பர்ஸ்லாம் ஜெட்டோட 0 -1 -2 -3க்கு மேப் ஆகும். ஸோ இதுதான் பைஜெக்ஷன், சரிங்களா? அப்போ இந்த செட்ஸ் எல்லாம் ஈக்விநியூமரஸ். அதே மாதிரி ஒரு செட்டு வந்து சப்செட்டாக எப்போ இருக்கும், ப்ராப்பர் சப்செட்டாக எப்போ இருக்கும். ஏங்கிற செட்டு பிக்கு சப்செட்டாக இருக்கணும்னா ஏவோட எல்லா எலிமெண்ட்டும் பியில் இருக்கணும். இருந்தால் ஏ இஸ் செட் டு பி எ சப்செட் ஆஃப் பி. அந்த கேஸில் பியை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஏக்கு சூப்பர் செட்டுன்னு சொல்லலாம். எப்போ ப்ராப்பர் சப்செட்டாக இருக்கும், ஏ செட் இஸ் செட் டு பி ப்ராப்பர் சப்செட்டு இஃப் எவரி எலிமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ அன் எலிமெண்ட் ஆஃப் பி அண்ட் தெர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் எலிமெண்ட் இன் பி விச் இஸ் நாட் இன் ஏ. அப்போ ஏல இருக்கிறது எல்லாமே பியில் இருக்கணும் அண்ட் பியில் ஒரு எலிமெண்ட்டாவது இருக்கணும். அது எங்கே இருக்கக்கூடாது, ஏல இருக்கக்கூடாது. அதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏ வந்து 1, 2, பி வந்து 1 2 3. 3 வந்து பியில் இருக்குது, ஏல இல்லை. ஏ வந்து பிக்கு வந்து ப்ராப்பர் சப்செட் ஆகிடும். ப்ராப்பர் சப்செட்டை இப்படி இண்டிகேட் பண்ணலாம். மேலே இருக்குது பாருங்கள், இது ஏ வந்து பிக்கு சப்செட், ஏன்னா ஏல இருக்கிறதுலாம் பியில் இருக்குது. இன்ஃபேக்ட் பியும் வந்து ஏக்கு சப்செட்டு. இன்ஃபேக்ட் தேர் செட்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த இடத்துல ஏ இஸ் கண்டெய்ன்ட் இன் பி, ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. அதுக்கப்புறமா எ செட்டு இஸ் செட் டு பி அன் இன்ஃபைனைட் செட்னா என்னன்னு சொல்கிறோம். இஃப் இட் இஸ் நாட் ஃபைனைட், that is A is said to be infinite if S is not empty and for every n in n there is no bijection from n on to S. இந்த டீட்டெயில் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டெஃபினிஷனோட இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செட் இஸ் செட் டு பி இன்ஃபைனைட் இஃப் இட் இஸ் நாட் ஃபைனைட். ஃபைனைட்னா என்ன இருக்கணும், இன்ஃபைனைட்டாக இருக்கணும்னா நான் எம்டியாக இருக்கணும். அப்புறமா இந்த க்கும் எஸ்ஸுக்கும் ஒரு பைஜெக்ஷன் கூட வரக்கூடாது ஃபார் எவரி எண்ணுக்கு, சரிங்களா? ரைட். இதை வந்து நீங்கள் there exists no bijection f from n on to s for any n in n. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணிடலாம். ப்ரூஃப் ஆஃப் த ஃபேக்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏங்கிறது வந்து இன்ஃபைனைட் செட்டுன்னு எடுத்துப்போம், சரிங்களா? நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிருக்கோம், ஒரு ரிசல்ட் போட்டிருக்கோம். என்ன ரிசல்ட்னா, எவ்வரி இன்ஃபைனைட் செட் கண்டெய்ன்ஸ் அட்லீஸ்ட் ஒன் countably infinite subset. Every infinite set has a countably infinite subset. ஒரு countably infinite subset ஆவது இருக்கும். அப்போ இது வந்து ஜென்ரல் ரிசல்ட். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஸோ ஏ வந்து இன்ஃபைனைட் செட்டாக இருக்கிறதுனால அப்போ ஏக்கு வந்து ஒரு கவுண்டபிள் இன்ஃபைனைட் சப்செட் இருக்கும் இந்த ரிசல்ட் படி. அப்போ அந்த சப்செட்டை நம்ம என்ன பேர் வச்சுக்கலாம், பின்னு பேர் வச்சுக்கோங்க. அது கவுண்டபிள் இன்ஃபைனைட்டாக இருக்கிறதுனால அதை நம்ம என்ன பண்ண முடியும், நம்பர் பண்ண முடியும். A1 A2 A3. ஏன் கவுண்டபிள் இன்ஃபைனைட்னா ஒரு செட்டு கவுண்டபிள். இப்போ பி கவுண்டபிள் இன்ஃபைனைட் இல்லையா, பிக்கும் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் இடையில ஒரு பைஜெக்ஷன் இருக்கும். நேச்சுரல் நம்பர்ஸ் தான் அந்த பாருங்க, சப்ஸ்கிரிப்ட்லாம் நேச்சுரல் நம்பராக இருக்குது பாருங்க. அப்போ ஒரு சப்ஸ்கிரிப்டுக்கு ஒரு A1 இருக்குது, ஒரு 1க்கு ஒரு A1 இருக்குது, 2க்கு A2 இருக்குது, 3க்கு A3 இருக்கும், nக்கு AN இருக்கும், n+1க்கு AN+1 இருக்கும். அப்போ தெர் இஸ் அ பைஜெக்ஷன் பிட்வீன் B அண்ட் த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு. அப்போ இது கவுண்டபிளி இன்ஃபைனைட் சப்செட் ஆஃப் ஏவாயிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஸ்ன்னு ஒரு செட்டு ஃபார்ம் பண்ணுறோம். எஸ்ன்னு ஒரு செட்டு எப்படி ஃபார்ம் பண்ணுறோன்னா ஏலேருந்து இந்த A1 மட்டும் ரிமூவ் பண்ணிடும். ஏலேருந்து A மைனஸ் A1 அந்த செட்டை 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த A மைனஸ் A1 நம்ம என்ன பண்ணலாம், இப்படி எழுதிக்கலாம். எப்படி, ஏலேருந்து இந்த மொத்த பியை சப்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. மொத்த பியை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணி விட்டுருங்க. யாரை, A2 A3. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி எழுதணும் இல்லையா, இதை வந்து வேணும்னு இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறோம். ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரியும். அதாவது A மைனஸ் A1 இப்படி எழுதலாம். பாருங்கள், இது ரெண்டும் சமம் தான். இதுவும் எஸ் தான், இதுவும் எஸ் தான். பாருங்கள், கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். A மைனஸ் இது B, அதோட எதை சேர்க்குறீங்க, யூனியன் இது போடுறீங்க. அப்போ என்ன இடம், இதெல்லாம் போயிடும். அப்போ எது மட்டும் இருக்கும் உங்களுக்கு, ஏ மட்டும் இருக்காது. ஸோ A மைனஸ் இதான் வந்து எஸ் ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ எஸ் வந்து டெஃபினட்டாக ஏக்கு என்னவாக இருக்கும், ப்ராப்பர் சப்செட்டாக இருக்கும். எஸ் வந்து ஏக்கு ப்ராப்பர் சப்செட்டாக இருக்கும். ஏன்னா இந்த A1 ஏல இருக்கும், ஆனால் எங்கே இருக்காது, எஸ்ஸில் இருக்காது, பை டெஃபினிஷன் இருக்காது. அப்போ எஸ் வந்து ஏக்கு ப்ராப்பர் சப்செட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ முக்கியமான விஷயம் நல்லா பாருங்கள், அப்சர்வ் பண்ண வேண்டியது தான். ஏவை நம்ம எப்படி எழுதலாம், ஏ வந்து இன்ஃபைனைட் செட், அது எப்படி எழுதலாம்னா ஏலேருந்து பியை கழிச்சிட்டு யூனியன் பின்னு போட்டுக்கிறேன். நம்மளாம் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிடுறோம், அதையே சேர்க்குறோம். அப்போ பிஎம் கேன்சல் ஆகிட்டு என்ன வரும், ஏ தான் வரும். அப்போ ஏவை நான் டெலிபரேட்டாக நம்ம இப்படி எழுதிக்கிறோம், வேணும்னே தான் அப்படி எழுதுகிறோம். ஏன்னா நமக்கு ஒரு ட்ரிக் இருக்குது அதில். அதே மாதிரி எஸ்ஸை எப்படி எழுதலாம், நம்ம எஸ்ஸை இதை பாருங்கள், எஸ் இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். A மைனஸ் A1 எப்படி எழுதலாம்னா A மைனஸ் B, அதை 1 தான் இங்கே எழுதியிருக்கேன், யூனியன் A2 A3 A4. இப்போ நல்லா பாருங்கள், இது A, இது எஸ். இப்போ ஏ வந்து எப்படி இருக்கு, A மைனஸ் B யூனியன் இந்த B எப்படி எழுதலாம், A1 A2 A3 AN+1 அப்படி போயிட்டே இருக்கும். கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட் இல்லையா. ஸோ இந்த பிக்கு பதில் இதை எழுதிக்கலாம். தானே பி, இதை தானே பின்னு வச்சுருக்கோம், அது இங்கே எழுதிக்கலாம். எஸ் என்னது, A மைனஸ் B யூனியன் எங்கேருந்து இதை எழுதிருக்கோம், A2 A3. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஏவும் எஸ்ஸும் நம்ம என்ன சொல்லணும், ஈக்வி நியூமரஸ் ஆர் ஈக்விவேலன்ட் செட்ஸு. ஏலும் எஸ்லேயும் சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஏலேருந்து எஸ்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும். எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம் ஏலேருந்து எஸ்ஸுக்கு. இந்த எஃப் என்னவாக இருக்கணும், நமக்கு 1 to 1 இருக்கணும், ஆன் 2 இருக்கணும். 1 to 1 இருக்கணும், ஆன் 2 இருக்கணும். இப்போ கொஸ்டின் என்னென்னா அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறதான். இப்போ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள், இது ஏவா, அங்கே என்ன இருக்குது, A மைனஸ் B இருக்கா, இங்கே என்ன இருக்குது, எஸ்லேயும் A மைனஸ் B இருக்கா. அப்போ இந்த ரெண்டு பார்ட்டும் சேம் தானே. அப்போ நான் வந்து ஏலேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்தேன்னா அது எங்கே இருக்கலாம், A மைனஸ் பியில் இருந்தது வைங்க, அது எஸ்ஸோட A மைனஸ் B பார்ட்டுக்கு போயிட்டோம் அப்படியே. இது ரெண்டும் சமம் தானே. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸை நான் என்ன பண்ணுவேன், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனாக எழுதிடுவேன். எப்போ நம்ம எக்ஸ் வந்து எங்கே இருந்ததுன்னா A மைனஸ் பியில் இருந்தால், அதாவது ஏல இருக்கணும்னா ஒன்று இங்கே இருக்கணும், இல்லை இங்கே இருக்கணும். ஸோ நான் இங்கே இருக்க எலிமெண்ட்டாக எடுத்தேன்னா அதை அப்படியே விட்டுடுவேன், ஏன்னா எஸ்லேயும் அதே தான் இருக்குது. அப்போ நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருவேன். இந்த எக்ஸை அப்படியே ஐடென்டிட்டியை, எஃப் ஆஃப் எக்ஸை ஐடென்டிட்டியாக மாற்றிடுவேன் ஃபார் எவரி எக்ஸு எங்கே A மைனஸ் பியில் இருந்ததுன்னா. அதே நம்ம வந்து நம்ம எலிமெண்ட் வந்து இங்கே பாருங்கள், அதுவே நம்ம எடுக்கிற எலிமெண்ட்டு வந்து பியில் இருந்தது வச்சுக்கோங்க. எங்கே, இதுதான் பியில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், பியில் எப்படி இருக்கும், A1 A2 A3 A4 AN இவெல்லாம் தான் பியில் இருப்பான். பியில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்டை ஒன்று தள்ளி விட்டுருங்க. 1ன்னு இருந்தால் 2க்கு தள்ளி விடுங்க, 2ன்னு இருந்தால் 3க்கு தள்ளி. அதாவது பாருங்கள், AN வந்து பியில் இருந்தால் அது யாருக்கு மேப் ஆகணும், AN+1க்கு மேப் ஆகணும், AN+1க்கு மேப் ஆகணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம இப்படி டிஃபைன் பண்ணிடுறோம்.
நம்ம எக்ஸு ஏ மைனஸ் பியில் இருந்தால் ஐடென்டிட்டியாக போட்டோம் நம்ம ஃபங்க்ஷனை. அதே நம்ம 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 எடுக்கிற எக்ஸ் வந்து ஏஎன்னா போய் அது பியில் இருந்ததுன்னா, நம்ம எடுக்கிற எக்ஸு ஏஎன்னா போயிட்டு அது பியில் இருந்ததுன்னா, இதை வேணால் இந்த இடத்துல வேணால் போட்டுக்கலாம். நம்ம இந்த எக்ஸு வந்து ஏஎன்னா போய் அது எக்ஸு ஏஎன்னா போய் பியில் இருந்ததுன்னா, அது நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெஃபனிஷனை ஏஎன் ப்ளஸ் ஒன்னு கொடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன சொல்லணும், இந்த எஃப்பை தான் நம்ம என்ன சொல்லணும், 1 to 1 அண்ட் ஆன் டூன்னு சொல்லணும். அதை சொல்லணும்னா இது 1 to 1 ஆன் டூவாக இருக்கணும், இது 1 to 1 ஆன் டூவாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். நீங்கள் பாருங்கள், ஐ ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது, வேர் ஐ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னே போட்டுடலாம் ஃபார் எவரி எக்ஸ் இன் ஏ மைனஸ் பி. அது வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஆகிடும். ஏன் ஐடென்டிட்டியாக நம்ம வச்சுக்கிறோன்னா, நல்லா பாருங்கள், இங்கேயும் ஏ மைனஸ் பி தான், அதே ஏ மைனஸ் பி தான் இருக்குது. அப்போ இங்கே இருக்க எலிமெண்ட்டை அப்படியே விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. இங்கே இருக்க எலிமெண்ட்டெல்லாம் இங்கே போயிட்டோம், அப்போ இங்கே இருக்கிறது இதுக்கு, இங்கே இருக்கிறது இதுக்கு, அப்படி போயிடுச்சுன்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 ஆகிடும். எவ்வரி ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் இஸ் 1 to 1 as well as on to-ஆக இருக்கும். ஸோ இட் இஸ் த பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்போ இந்த பார்ட்டு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக மாறிடுச்சு. அப்புறம் நம்ம என்ன சொல்லலாம், இப்போ இது பைஜெக்டிவ் சொல்லிட்டோன்னா மொத்தமாக எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன ஆகிடும், பைஜெக்டிவ் ஆகிடும். எங்கே, ஏலேருந்து எஸ்ஸுக்கு ஆகிடும். அது பாருங்கள், இப்போ நம்ம என்ன சொல்லணும், இதை பைஜெக்டிவ் சொல்லணும். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், இது எங்கே பிலேருந்து தானே. ஸோ நம்ம ஒரு எலிமெண்ட் எடுத்து எக்ஸ் எடுக்கிறோம், அது எங்கே இருக்குது, பியில் இருக்குது. அதாவது நல்லா பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸ் வந்து நம்ம இங்கேருந்து எடுத்தோம்னா, இங்கேருந்து எடுத்தால் பியிலேருந்து எடுக்கிறதுலாம் என்ன இருக்கும், A1 A2 A3 எடுத்தால் அது எதுக்கு போகணும், அடுத்தடுத்த எலிமெண்ட்டுக்கு போகணும். ஸோ இஃப் ஐ சூஸ் மை எக்ஸ் ஃப்ரம் பி விச் இஸ் ஏஎன் பண்ணால் நான் என்ன பண்ணுவோம், ஏஎன் ப்ளஸ் ஒன்னு தள்ளி விடும். அது பாருங்கள், அந்த பைஜெக்ஷன் வருதா பாருங்கள். இப்போ A1 யாருக்கு மேப் ஆகிடும், 1 நீங்கள் போட்டால் A1 + 1 A2க்கு, அப்போ A1 A2க்கு போகும், A2 எங்கே போகும், A3க்கு போகும். இங்கே 2 போட்டால் 2 + 1. ஸோ G of A2 இங்கே என்ன ஆகிடும், A3 ஆகிடும். அப்போ A2 goes to A3, A3 goes to A4. இது வந்து டைப்போ எரரு, இது A4 போடணும். திஸ் இஸ் A4, சரிங்களா, திஸ் இஸ் A4. அடுத்தது an - 1 எதுக்கு போகும், n-க்கு போகும். an வந்து an + 1க்கு போகும். அப்போ இந்த G இருக்குல்ல, G என்ன ஆயிடுச்சு, இப்போ 1 to 1 பாருங்கள், 1 to 1ஆகவும் இருக்குது, ஆன் டூவாகவும் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மேப்பிங்கே கிளியராக காட்டுது பாருங்கள். ஸோ திஸ் மேப்பிங் இஸ் போத் 1 to 1. ஏன்னா எவரி எலிமெண்ட், distinct elements have distinct images and every element has pre-image. அப்போ திஸ் இஸ் போத் 1 to 1 அண்டு ஆன் டூ. அப்போ G என்ன ஆயிடுச்சு, 1 to 1 ஆயிடுச்சு, ஆன் டூ ஆயிடுச்சு. அப்போ ஏற்கனவே நம்ம என்ன சொல்லிட்டோம், இந்த ஐயும் 1 to 1 சொல்லிட்டோம், ஆன் டூ சொல்லிட்டோம், இதையும் 1 to 1 சொல்லிட்டோம், ஆன் டூ சொல்லிட்டோம். அப்போ எஃப் என்ன ஆயிடுச்சு, 1 to 1ஆகவும் ஆயிடுச்சு, ஆன் டூ ஆயிடுச்சு. அப்போ there is a bijection between A to S. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏல எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் எஸ் இருக்குது. ஆனால் எஸ் என்னது, ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ. அப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், whenever A is an infinite set, then it is equivalent to a proper subset of itself. அப்படின்னா என்ன அர்த்தம், there is a bijection between A and S. That bijection is given by F. So we have proved the result. அதான் சொல்கிறோம். Therefore F from A to S is a bijective function. Therefore the fact prove பண்ணியாச்சு. Every infinite set is equivalent to a proper subset of itself. So இதுதான் வந்து proof of the fact. சரிங்களா? Thank you for watching.